வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கும்ப சனியால் அதிக பலம் பெறப் போகிறீர்கள். பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் மாதம் பிறக்கும் பொழுதே அஷ்டமத்தில் சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம். விரயங்கள் சற்று கூடுதலாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உடல் நலனில் நீங்கள் சற்று அக்கறையுடன் இருக்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவது, நல்ல பழங்களை உண்பது போன்ற பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை இந்த காலகட்டத்தில் பேணி காத்து கொள்ள வேண்டும். சேமிப்பு என்பது கரையக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம். காரணம், அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. ஒரு விதத்தில் இது உங்களுக்கு நன்மை செய்தாலும் திருப்தி என்பது அதிகமாக இருக்காது. பணத்தினால் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி ஏற்படுத்தி தருவார். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவதற்கு குரு பகவான் உதவி செய்வார். அதே நேரத்தில் உங்கள் ராசியை பொறுத்தவரை 6, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. வக்கரம் பெற்று அவர் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு வந்து அமர்வதால் குருவே அதிபதி என்ற இடத்திற்கு என்பதால் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசியில் செவ்வாய் சென்று சேரக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6இல் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவனஸ்தானம் பலப்படும். செவ்வாய் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அவர் ஏற்படுத்தி தருவார். கண்டிப்பாக உங்களை விட்டு எதிரிகள் விலகுவார்கள். ஆதாயம் தரும் தகவல்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும். புது புது நண்பர்கள் அறிமுகமாவார்கள். தொழிலில் பல மாற்றங்களை செய்து ஒரு புதுமையான விஷயத்தை கொண்டு வருவதன் மூலம் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியான அவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருங்கள். பேச்சில் நிதானத்தை கைப்பிடிங்கள். பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் பல பொறுப்புகளில் மாற்றம் வரப்போகிறது. எதற்கும் தயாராக இருங்கள். அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் சுப செய்திகள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உண்டு. மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் படிப்பிலும் விளையாட்டிலும் அதிகம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த டிசம்பர் மாதம். ஆக கடகராசி என்பர்களை பொறுத்தவரை கும்பச்சனியின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருப்பதால் கண்டிப்பாக ஏற்றமும் தாழ்வும் வரவும் செலவும் மாறி மாறி ஏற்படும். எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.